இந்தியா சார்பில் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட உள்ளது. திருக்குறளின் பெருமையை உலகெங்கும் பரப்பும் வகையில் பல்வேறு நாடுகளில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்கை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் சிங்கப்பூரில் முதல் திருக்குறள் மையம் திறக்கப்படுவது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் மூலம் திருக்குறளின் சிறப்பு, தமிழ் மொழி மற்றும் தமிழர் கலாச்சாரம் குறித்த நிகழ்வுகள், கருத்தரங்குகள் நடத்துவது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவு 2025 60வது ஆண்டை எட்டும் நிலையில் இரு நாடுகளிடையே கலாச்சார ரீதியான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடி மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் இடையிலான இந்த சந்திப்பின் போது டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், திறன் வளர்ச்சி, சுகாதாரத்துறை தொடர்பாக இரு நாடுகளிடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.